உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலய ஆண்டு பெருவிழாவின் கொடியேற்ற நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதனை தற்போது பார்க்கலாம். நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கில் பக்தர்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். வேளாங்கண்ணி ஆண்டு திருவிழா சரியாக இன்று மாலை ஆரம்பித்தது. இந்த கொடியில் மாதாவினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கொடியை பல்வேறு பக்தர்கள் திரண்டு அங்கு கையில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வருடம் சரியாக இந்த செப்டம்பர் 29ஆம் தேதி ஆகஸ்ட் 29ஆம் தேதி இந்த கொடியேற்ற நிகழ்வு என்பது தொடங்கும். தொடர்ந்து 10 நாட்கள் இந்த திருவிழாவானது கோலாகலமாக நடைபெறும். தொடர்ந்து திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் தேர்பவனி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெறும். முதற்கட்டமாக மாதாவினுடைய கொடி ஏற்ற தொடர்பான அந்த நிகழ்வு நடைபெறும். அது சரியாக ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் இந்த கொடியேற்ற நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் இந்த ஆண்டு பெருவிழா தொடங்கி இருக்கிறது. அங்கு மாதாவினுடைய இந்த கொடியை பக்தர்கள் அனைவரும் கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கொடியேற்றமானது தொடங்க இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவாபம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.